என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்து நம்மை நடத்துகின்றார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் போர் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், தேசமெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதே, என் போர் எப்படி முடியும் என்று கேட்கலாம். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? எருசலேம் பலவிதமான யுத்தங்களின் வழியாய் கடந்து வந்தது. எருசலேமில் ஏராளமான போராட்டம், அந்நியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இது இப்பொழுது நடக்கிறதல்ல, அந்நாட்களிலே இது நடந்தது. அந்த நாட்களில் எருசலேமின் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் எருசலேமுக்கு சொல்லுங்கள். அன்றைக்கு எருசலேமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இன்றைக்கு உனக்கு சொல்லப்படுகிறது. உன் வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், எத்தனையோ சத்துருவினால் வந்த யுத்தங்கள். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் யுத்தம் முடிந்தது, உன் போர் முடிந்தது, உன் போராட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையிலே இரட்சகர் இயேசு தொங்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அந்த நாள் தான் உங்கள் யுத்தங்கள் முடிந்த நாள். ஒருவேளை உலகத்தில் யுத்தங்கள் தொடரலாம், ஆனால் ஒரு தேவனுடைய மகனுக்கு, மகளுக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் யுத்தத்தை முடித்து விட்டார், போரை முடித்து விட்டார். நீங்கள் இந்த மாதமெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, ஆண்டவர் என் தண்டனையை தீர்த்து விட்டார், என் சாபங்களை முடித்து விட்டார் என்று இந்த மாதமெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று. ஆண்டவர் யுத்தத்தை முடிக்கிறவர், உங்களை ஆற்றி தேற்றும்படி இறங்கி வந்திருக்கிறார். இரட்சகர் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவரை சந்திக்க வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கும் இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகவே நான் இன்றைக்கு உங்கள் முன்னதாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, உன் போர் முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை தருகிற தேவன் எப்படி தருவார் என்று அறிய இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் டுடேஸ் விக்டரியிலே இந்த இளைப்பாறுதலின் வார்த்தைகளைத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளை கேட்டு பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இளைப்பாறுதல் இல்லாமல் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தருகிற இந்த இளைப்பாறுதல் வரட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதற்கு சொல்லுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்ற அந்த ஜீவ வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் உண்டான எல்லா யுத்தங்கள், போராட்டங்கள், போர்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் முடித்து விட்டதற்காய் நன்றி. சிலுவை எங்களுக்கு அந்த போரை முடித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் அந்த ஜெயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உன் போர் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய எல்லா போரையும், யுத்தத்தையும் சிலுவையிலே முடித்து விட்டார். இந்த மாதமெல்லாம் சொல்லுங்கள், என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நினைவோடு இந்த மாதமெல்லாம் நடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். God bless you.